வீண்டும் வருகிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மறுபடியும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஏன் நாங்கள் வீண்டும் வருகிறதான இயேசு என்று சொல்லுகிறோம்? இயேசு வீண்டும் வருவார் என்று சொல்ல காரணமே, இதற்கு முன்பதாய் ஒருமுறை வந்திருக்கிறார். அநேக நபர்கள் கேட்டிருக்கிறீங்க, இயேசு ஒரு மதத்தின் தெய்வம் அல்ல, ஒரு மதத்தையும் சிருஷ்டிக்கும்படியா இயேசு இந்த பூமியிலே கடந்து வரவில்லை. கிறிஸ்தவர்கள் என்று மதத்தை சிருஷ்டித்தது மனிதர்கள். கர்த்தர் தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வரும்போது ஒரு மதத்தை உருவாக்கும்படியாக அந்த நோக்கத்தோடு இந்த பூமியில இறங்கி வரவில்லை. பின்பு எதற்காக இறங்கி வர வேண்டும்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, சாப கட்டுகளுக்குள் அகப்பட்டிருக்கிற, வியாதியின் பிடியிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்கும்படியாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் இந்த பூமியில இறங்கி வந்தவர். அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தவர், அகிலங்களை முழுமையாய் சிருஷ்டித்தவர். நாம் காண்கிறதான சூரியனையும் நட்சத்திரங்களையும் வானங்களில் காணப்படுகிற எல்லா சத்துவங்களையும் சிருஷ்டித்தவர். தண்ணீரில் காணப்படுகிற எல்லா மாம்ச ஜந்துக்களையும் சிருஷ்டித்தவர் கர்த்தர். நம்ம இந்த பூமியில பார்க்கிறதான ஊரும் பிராணிகளையும், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். எதற்காக சிருஷ்டித்தார்? இவை எல்லாம் மனிதனுக்காக சிருஷ்டித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியில காண்கிறதான சகலவற்றையும் கர்த்தர் மனிதனுக்காகவே சிருஷ்டித்தார். அப்போது மனிதன் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? மனிதன் கர்த்தருக்காக சிருஷ்டிக்கப்பட்டான். கர்த்தருக்காக மாத்திரம், தெய்வத்திற்காக மாத்திரமே தான் மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்தார். எதற்காக மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும்? இந்த பூமியில இருக்கிறதான மனிதன் இந்த பூமியில உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு தேவனை ஆராதிக்கும்படியாகவே தேவன் சிருஷ்டித்தார். நாம் பார்க்கிறதான இந்த பூமியில் உள்ள எல்லாம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட போது கர்த்தருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றே ஒன்றுதான், அது நீங்களும் நானும். எதற்காக? தேவனை ஆராதிக்கும்படியாக. அப்படி ஆராதிக்கும்படியாய் தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அந்த மனிதனை பிசாசானவன் ஏமாற்றி விட்டான். அவன் ஏமாற்றி பொல்லாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்து தேவனை ஏமாற்றும்படியாகவே அவன் பொய்களை சொன்னது நிமித்தம் அதை கேட்ட மனிதன் வீழ்ந்து விட்டான், பாவத்திலே சிக்கிவிட்டான். அப்படி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான மனிதனை மறுபடியும் பரிசுத்தமாக்கும்படியாக தேவன் பல முயற்சிகளை எடுத்தார், பல காரியங்களை செய்தார். அநேக தீர்க்கதரிசிகளை இந்த பூமியில அனுப்பினார். ஆனால் தீர்க்கதரிசிகள் வந்து அநேக நபர்கள் தீர்க்க தரிசனமாய் பல வார்த்தைகளை சொல்லியும் மனிதர்களுக்குள் மாற்றம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் பாவத்திற்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பாவம் இந்த பூமியிலே பெருகின போது இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் தீட்டினார். அது நிமித்தமாய் தண்ணீரினால் இந்த பூமியை முழுவதும் அழித்து விட வேண்டும் என்று தேவன் நினைத்தார். அப்படியாக ஒரு நாள் தேவன் பார்க்கும்போது ஒரே ஒரு குடும்பம் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தின் பெயர் நோவா. அவர் வயதானவராய் இருந்தார். அவரிடத்திலே சொன்னார், நான் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன், அதனால் நீயும் உன்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படும்படியாய் எனக்காக ஒரு பெட்டகம் செய்ய வேண்டும் என்று. அப்படி பெட்டகம் செய்ய ஆரம்பித்த போது ஜனங்கள் வந்து கேட்டாங்க, எதற்காக இந்த பெட்டகம்? அப்போது அந்த நோவா சொன்னார், பூமி அழிக்கப்பட போகிறது, அதிலிருந்து காப்பாற்றப்படும்படியாக இந்த பெட்டகத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று. இப்படியாக நாங்கள் இந்த தெருவிலே நின்று கர்த்தரை சொல்லுகிறது போல இந்த நோவாவும் பூமியெல்லாம் சஞ்சரித்து உலகம் அழிக்கப்பட போகிறது, உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க என்று பல இடத்திலும் சென்று சொன்னார்.
ஆனால் ஜனங்கள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. மறுபடியும் மறுபடியும் பாவத்தை செய்து கொண்டு உலகத்திலே பாவம் பெருகிக் கொண்டே இருந்தது. அதே போல அந்த பெட்டகமும் செய்யப்பட்டு கொண்டிருந்தது இந்த பூமியில. ஒரு நாள் நோவா சொன்னது போல, நோவா ஜனங்களுக்கு சொன்னது போல, கர்த்தர் நோவாவின் இடத்துல சொன்னது போல மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த மழை நிற்காமல் பெய்தது. ஏகദേശம் 40 நாட்கள் இரவும் பகலும் நிற்காமல் மழை பெய்தது. அப்படி மழை பெய்ய ஆரம்பித்த போது இந்த பெட்டகம் மாத்திரம் அப்படி மிதக்க ஆரம்பித்தது. இந்த பெட்டகத்தில் ஏறி இருந்தவங்க மாத்திரம் காப்பாற்றப்பட்டாங்க. மற்றவங்க எல்லாம் தண்ணிக்குள்ளாக சிக்கி கொண்டு நோவாவின் இடத்துல அப்போது கதறினாங்க, நோவாவே பெட்டகத்தை திறந்தருளும், நாங்களும் அந்த பெட்டகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று. ஆனால் பெட்டகம் செய்தது நோவாக இருந்தாலும் பெட்டகத்தை அடைத்தது கர்த்தர். மறுபடி அந்த பெட்டகத்தை நோவாவினால் திறக்க முடியவில்லை. அதனால் அந்த பெட்டகம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது நிமித்தம் ஒரு நபர் கூட காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. என்னை கேட்கிறதான என் அன்பு நெஞ்சங்களே, உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுவதும் இதுதான். மறுபடியும் இந்த பூமி அழிக்கப்பட போகிறது. நாம் இந்த பூமியிலே செய்து கூட்டினதான எவ்வளவு பெரிய பெங்களாவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கூடாரமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பங்கராக இருந்தா கூட இதெல்லாம் உடைத்து நொறுக்கப்பட போகிறது. இன்று நாம் நியூஸ்ல கேட்கிறதான ஒரே ஒரு செய்தி, யுத்தம். யுத்தம் ஆரம்பிக்கும் போது என்ன செய்கிறாங்க? ஒரு எக்கால சப்தம் துணிக்கிறது, ஒரு அலாரம் சைரன் முழங்க ஆரம்பிக்கிறது. அப்போது என்ன செய்கிறாங்க? எல்லாரும் சென்று பங்கருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அது நிமித்தம் அவர்கள் அழிக்கப்படாமல் போயிறாங்க. அவங்க ஜீவனை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்ளுகிறாங்க. அதே போல எந்த பங்கருக்குள்ள ஒளிந்தாலும் கர்த்தர் இந்த பூமியை அழிக்கும் போது ஒரு நபராலும் காப்பாற்றப்பட முடியாது. காரணம், தேவன் அழிக்கும் போது இந்த பூமியை பூரணமாய் அக்னிக்கு இரையாக்குவார் என்று இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பூமி அழிக்கப்பட்டால் நாம் எங்கே செல்லுவோம்? இந்த பூமி மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்க சொன்னீங்களே, இந்த பூமி அழிக்கப்பட்டால் நாம எங்கே செல்லுவோம்? அதற்காகத்தான் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்திலே மனிதனை கொண்டு போகும்படியாக அவர் விரும்பி மனிதனுக்காக ஒரு ராஜ்யத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தம் தேவை. மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். இதே போல மதுவை அருந்தி கொண்டும் கஞ்சா, MDMA, அது போல நம் பேர் கூட நமக்கு தெரியாத அநேக போதை வஸ்துக்கள் உண்டு. இவைகளை செய்து கொண்டும் பரலோக ராஜ்யத்திலே செல்ல முடியாது. அதே போல குடும்பங்களிலே சண்டைகளை போட்டுக்கொண்டு குடும்பங்களை விசாரிக்காம ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு பரலோகத்திலே செல்ல முடியாது. விபச்சாரத்தையும் வேசித்தனங்களையும் பண்ணிக்கொண்டு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியாது. அப்படி என்றால் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எப்படி பரிசுத்தம் ஒரு மனிதனால் ஆக முடியும்? அதற்கும் வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுகப்பட வேண்டும். இந்த பூமியிலே மனிதனுக்காக, எனக்காக, உங்களுக்காக சிந்தப்பட்ட ஒரே ஒரு இரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். எந்த பாவமும் செய்யாத, எந்த அக்கிரமமும் செய்யாத, எந்த விதத்திலும் துன்மார்க்கமாய் நடவாத, பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்ததான பரிசுத்தராகிய ஒரே ஒரு நபர் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால் எந்த மனிதன் கழுகப்பட்டாலும் அவன் பரிசுத்தமாக்கப்படுவான்.
அப்படி கழுகப்படுகிற மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்திலே செல்ல வாய்ப்புண்டு. அவனுக்காக வழிகள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று. இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசு கிறிஸ்துவே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே ஜீவன். நம்முடைய ஜீவன் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவன் பாதாளத்திலே நரகத்திலே சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்றால், பூமியிலே வாழ்கிற நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எப்படியோ ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு, குடும்பத்திலே சண்டைகளை போட்டுக்கொண்டு, மதுபானங்களை அறிந்து கொண்டு, மயக்க மருந்துகளை அறிந்து கொண்டு வாழ்ந்தால் பரலோகத்திலே செல்ல முடியாது. அதே போல உங்க குடும்பங்களிலும் சமாதானத்தை இழந்து போவீங்க. அதனால் வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கூட இல்ல. பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது. பாவத்தை செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே வாழ்கிறது வேதத்திலே வாசிக்கும் போது 70-80 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். அப்படிதானே நம்முடைய வாழ்க்கையில 70-80 வருஷம் நாம் பலத்தோடு வாழுகிறோம். இந்த உலகத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அதன் பின்பதாக நாம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அகற்றப்பட்டு போய்விட வேண்டும். அது சில நபர்கள் சின்ன வயசுல மரிக்கிறாங்க, சில நபர்கள் வயதாகியும் மரிக்கிறாங்க. எப்படியோ மரணம் உண்டு. அப்படி மரித்தால் இந்த பூமியிலிருந்து மரித்து கழிந்து எங்கே போவோம்? அதற்கும் வேதத்திலே வழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மரிக்கிறதான பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்கிறதான பிள்ளைகள் மரிக்கும் போது அவர்களுக்காக பர்தீசா எனப்படுகிற இடம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மரிக்கிறதான எந்த மனிதனும், எந்த எப்பேற்பட்ட மனிதனும் எவ்வளவு கோடி பணங்களை சம்பாதித்தும் எவ்வளவு துன்மார்க்கமாய் வாழ்ந்தும் இருக்கிறதான எந்த மனிதனும் மரிப்பான். அதே போல எவ்வளவு பரிசுத்தமாயும் எவ்வளவு நீதியாயும் எவ்வளவு நன்மை செய்கிறவர்களாய் மரிக்கிறவர்களாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு நாள் மரிப்பாங்க. மரணம் நம்முடைய வாழ்க்கையில உறுதியானது ஒன்றே. அப்படி மரிக்கும் போது நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இரண்டாவது இந்த பூமியிலே கடந்து வருவார். அவர் ஆதியில் கடந்து வந்த போது, முதல் முறையாக கடந்து வந்த போது சாதாரண ஒரு குடும்பத்திலே அவர் வந்து பிறந்தார். இனி வரப்போகிறது ராஜாதி ராஜாவாய் வாழப்போகிறார். வேதத்திலே வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்படுகிறது, மேற்கிலிருந்து கிழக்கிற்கு எவனமாக மின்னல் தோன்றுகிறதோ அதே போல அவருடைய வருகையும் இருக்கும். எவ்வளவு சீக்கிரமாய் மின்னல் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு தோன்றுகிறதோ அதே போல இருக்கும். திருடன் எப்படி வருவானோ அதே போல கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? திருடன் எப்போது வருவான் என்று யாருக்கும் தெரியாது. அதே போல் மின்னல் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதே போலத்தான் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் இருக்கும். அவருடைய வருகைக்கு பின்பதாய் அவர் ஒரு நியாய விதி உண்டு. அந்த நியாய விதியிலே நாம் முன்பதாய் கிறிஸ்துவனுடைய முன்பதாய் நிற்கும் போது அங்கு அவர் பெரியவன் என்றும் சிறியவன் என்றும் பணத்தில் பெருகினவன் என்றும் அவர் எந்த வர்ண வித்தியாசமும் இல்லாமல் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பின் பின்பதாய் அவர் பாதாளத்திற்குரியவர்களை பாதாளத்திலோ அதாவது நரகத்திலோ மறுபடியுமாக நித்திய ஜீவனுக்குரியவர்களை பரிசுத்தத்தினால் நிரப்பி மறுபடியும் பரலோக ராஜ்யத்திலும் அவர் கொண்டு செல்வார். நாங்கள் இன்று உங்களிடத்திலே பரலோகத்திலே கடந்து வரும்படியாய் அழைக்க வந்திருக்கிறோம்.
பரிசுத்தமாய் வாழும்படியாய் அழைக்க வந்திருக்கிறோம். ஏன் இதுவரை வாழ்ந்த உங்க வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப கூடாது? இதுவரை ஒருவேளை துன்மார்க்கமாய் வாழ்ந்திருக்கலாம். அந்த துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பினால் நித்திய வீட்டிலே உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு.